டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆசி பாட்காஸ்டில் வியாழந்தோறும் நடக்கக்கூடிய இந்த கலந்துரையாடலிலே பங்கேற்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் மங்களகரமான மாற்றம் ஏற்பட இயற்கை துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, சென்ற வாரம் நாம் பேசுகின்ற போது நாம் விழிப்புணர்வை பற்றி பேசுவதாக சொல்லியிருந்தேன். இந்த விழிப்புணர்வு பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. அது நல்ல ஒரு மாஸ்டரோடு இருந்து பயிற்சியை பெற வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆசி பாட்காஸ்டில் இப்பொழுது நான் ஒரு மாஸ்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுபோல ஜென் புத்திசத்திலே நிறைய கதைகள் உண்டு. அந்த வகையிலே ஒரு அரசர் என்ன செய்தார் என்று சொன்னால், சிறந்த முறையிலே ஆட்சி பரிபாலனம் செய்து கொண்டு வந்தார். சிறந்த முறையிலே ஆட்சியை நடத்தி கொண்டு வந்த அவர் அந்த தேசத்து மக்களிடத்திலே நிறைய பாராட்டுதலை பெற்றார். அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தது. வயோதிக காலத்திலே தன்னுடைய 3 பிள்ளைகளில் யார் சிறந்த பிரஜையோடு, தெளிவோடு, தூய்மையோடு இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே ஆட்சியை ஒப்படைப்பது என்று இருந்தார். அப்படி பார்க்கும்போது அவருடைய பெரிய மகன் மது பழக்கம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவனுக்கு அவர் பதவியை கொடுக்க அவர் விரும்பவில்லை. 2வது மகன் ஆடல் பாடல் கேளிக்கைகளிலே அதிக கவனம் செலுத்துகிறார். 3வது மகன் இவரை பின்தொடர்ந்து வருகிறார். இவர் சொல்வதை அக்கறையோடு கேட்கின்றான், செவிமடுக்கின்றான். சிறு குழந்தை பருவத்திலிருந்தே அவன் அவ்வாறு நடந்து கொள்கிறான். ஆகையால் இவருக்கு தோன்றியது, தனக்கு ஒரு குரு இருந்தார், அவனிடத்திலே இவனை அனுப்புவோம், இந்த 3வது குழந்தை. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தால் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யும் பொறுப்பை இவனுக்கு தரலாம், இல்லை என்றால் வேறொரு ஆளை நாம் நியமிக்க வேண்டும் என்று மிக நேர்மையாக யோசித்தார். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. இவருக்கு பயிற்சி அளித்த குரு அவருக்கு வயோதிகம் ஆகிவிட்டது. யாரையும் அவர் இப்பொழுது சிஷ்யராக, ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிக்கலன்னு கேள்விப்பட்டார். ஆனால் இவர் அவரிடத்துல ஒரு வேண்டுகோள் விடுத்து, நாட்டின் நலன் கருதி தன்னுடைய இளைய மகனை அவர் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் கடிதம், அன்பு மடல் ஒன்றை வரைந்தார். ஐயா, தங்களுடைய வாழ்த்துதலோடு, தங்களுடைய ஆசிகளை பெற்று மக்களுடைய ஆதரவோடு நல்ல முறையிலே ஆட்சி செய்து வருகின்றேன். என்னை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது சூழ்நிலை என்ன என்றால், எனது 3 குழந்தைகளிலே முதல் குழந்தை மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். 2வது மகனும் ஆடல் பாடல் கேளிக்கைகள் என்று இருக்கின்றான். எனது இளைய மகன், இந்த கடிதத்தை எடுத்து வருவன் இளைய மகன், அவன் சற்று கவனமாக சொல்வதை செவிமடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒன்று, இவனுக்கு தயவு செய்து நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். நீங்கள் அளிக்கும் பயிற்சியிலே அவன் தோல்வி அடைவானே ஆனால் அவனுக்கு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை ஒப்படைக்க மாட்டேன். நீங்கள் ஒரு தாளிலே எழுதி இவன் நல்ல முறையிலே ஆட்சி செய்வான் என்று வாக்குறுதி கொடுப்பீர்களேயானால் இவனுக்கு இந்த ஆட்சி இவனிடத்தில் எனக்கு பிறகு ஒப்படைக்கப்படும். இதை தயவு கூர்ந்து தாங்கள் ஏற்றுக்கொண்டு இவனுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். அந்த குரு தனிமையிலே உட்கார்ந்திருந்தார். யாருமே இல்லை. ஒரு குடிலே இவருடைய மகனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். அவன் போய் அவரை வணங்கிவிட்டு அந்த தாளை காண்பிக்கிறான். அந்த தாளை காண்பிக்கின்றான். அப்பொழுது அவர் படித்து பார்த்து விட்டு சொல்கின்றார், அவனுடைய தந்தையார் சொல்லியதை சொல்கின்றார், நான் யாருக்கும் இப்பொழுது பயிற்சி அளிப்பதில்லை. உன் தந்தையார் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளது. அவர் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
இந்த ஆசிரமத்தினுடைய சுற்றுப்புற சூழலை நீ கவனி, இதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உனக்கு பயிற்சி. நீ ஆசிரமத்தை தூய்மைப்படுத்தும் பணியிலே ஈடுபடுகின்ற போது நான் உன்னைய கொம்பினால் அடிப்பேன், ஸ்டிக்கை எடுத்துட்டு வருவேன், அதை வச்சு உன் தலையிலே தட்டுவேன். நீ எப்பொழுது வேலை செய்து கொண்டே நான் வருவதையும் கவனிக்கின்றாயோ, அடிபடாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாயோ, அப்பொழுது அந்த பயிற்சி நிறைவு பெறும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 1 நாள் 2 நாள் 3 நாள் டப்பு டப்புன்னு அடி விழுது, திடீர்னு தலையில அடி விழுது. ஒரு நாள் என்ன பண்றாரு, ஆசிரமத்துல உள்ள பக்கத்துல அப்படியே ஒரு சுவர் இருக்கு, அதை தொடச்சுக்கிட்டே பின்னாடி பார்க்காமலே திரும்பி பார்க்காமலே ஸ்டிக்கை பிடிச்சிட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப குரு முதுவை தட்டி கொடுக்குறாரு. தட்டி கொடுத்து சொல்றாரு, இந்த பயிற்சி உனக்கு நிறைவேற்றும். பயிற்சி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, இல்லை, இனிமேல் 24 மணி நேரமும் பயிற்சி இருக்கு. நீ தூங்கும் போதும் உன்னை தாக்குவேன், நீ கவனமாக தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்படியா, சரி என்று இரவு நேரத்திலே மண்டையிலே நோட்டுன்னு அடிக்கிறார். இப்படி சில நாட்கள் ஓடுகிறது. ஒரு நாள் அசந்து தூங்கிக் கொண்டு இருக்கிறார். அனிச்ச செயலாக கை கம்பை பிடிக்கிறது. பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அரசருடைய 3வது மகன் குருவிடத்திலே சொல்கின்றான், ஐயா, எனக்கு பயிற்சி அளிப்பதாக கருதி இந்த வயோதிக காலத்திலே நீங்கள் ஓய்வெடுக்கின்ற நேரத்திலே உங்களுடைய உடல் நலனை பாதுகாக்க தவறுகிறீர்களோ என்று வருந்துகிறேன். அதனால எனக்கு பயிற்சி அளிக்கணுன்ற பேர்ல உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றான். அவர் அவனை எழுப்பி ஆசீர்வதித்து முதுகை தட்டி கொடுத்து அவர் சொல்றாரு, இந்த பயிற்சி உனக்கு முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. பயிற்சி முடிந்தது, என் மீது கொண்ட அக்கறைக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் நாளை காலையில அரண்மனைக்கு கிளம்பலாமா, எனது தந்தையாரை போய் பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்கலாம். அதற்கு அவர் சொல்வார், இல்லை, இவ்வளவு நாட்கள் நான் உன்னை குச்சியால் அடித்தேன், இனிமேல் ஸ்வாடு கத்தியால் வெட்டப்படுவாய், எந்த நேரத்திலும் வெட்டப்படுவாய். ஒருவேளை நீ கொலை செய்யப்படலாம் தூங்கும் போது. அதனால் நாளை இன்று ஓய்வெடு, நன்றாக ஓய்வெடு. நாளையிலிருந்து உனக்கு பயிற்சி, அந்த பயிற்சி ஆரம்பமாகும். கத்தியால் உன்னை தாக்குவேன், நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் உன்னை அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்கு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கம் வரல. ஏன் என்று சொன்னால், நமது தந்தையார் ஒரு நல்ல முறையிலே பயிற்சி அளித்து அங்கே அவரிடத்தில் ஒப்படைக்க சொல்லி இங்கே அனுப்பியிருக்கு. இவர் சொல்கிறார், வாள் கொண்டு தாக்குவேன், ஒருவேளை கொலை செய்யப்படலாம் நீ அப்படின்னு சொல்றார். இது தவறாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறான். இவர் நாளைக்கு பயிற்சி தொடங்குறேன்றார். நம்ம இன்னைக்கே இவரை தீர்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்படியே யோசிச்சுட்டு செயல் படலத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப குரு நடந்து உள்ளே வருகிறார். டேய் ஸ்டூபிட் அப்படின்னு கூப்பிடுறார். மூடனே எழுந்திரி அப்படின்றார். ஐயா என்ன அப்படின்னு கேட்க, ஒரு மாஸ்டரை கொலை செய்யலான்னு நினைக்கிறியே, இது சரியா அப்படின்னு கேட்கிறார். எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறியா? உன் எண்ணம் நடந்து வந்த சத்தத்தை கேட்டு நான் வருகின்றேன். உன் தாட் வாக் பண்ணி வந்துச்சு, அந்த சவுண்டை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றேன். நீ நினைச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். எழுந்து காலில் விழுந்து வணங்குறான், கண்ணீர் சிந்துகிறான். கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொல்கிறான், நாளை காலை இல்லை, இந்த நொடி பொழுதிலிருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து நான் முழு கவனத்தோடு இருப்பேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வாளால் வெட்டலாம், என்னை மன்னிக்க வேண்டும். இந்த வயதிலே நீங்கள் இவ்வளவு கவனத்தோடு என்னுடைய எண்ணம் நடந்து வந்த சத்தத்தை கேட்டு வருகிறேன் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அது ஒரு உயர்ந்த பயிற்சியை நீங்கள் உயர்ந்த நிலையிலே இருந்து எனக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள்.
அதை நான் ஏற்க தயாராகிறேன் இந்த நொடியிலிருந்து என்று சொல்கிறான். அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவனுடைய உள்மனம் முழித்துக் கொள்கிறது. பியூர் அவேர்னஸா மாறும், பியூர் கான்சியஸா மாறும். அந்த ஆசிரமத்தை சுற்றி உள்ள மரங்களிலிருந்து விழும் இலைகள், சருகுகள், இதெல்லாம் காத்திலே பறந்து போவதெல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு குரு உட்கார்றது, நடக்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பியூர் அவேர்னஸா, கான்ஸ்டன்ட் அவேர்னஸா மாறி முழு பிரஜையாக மாறி போகிறான். முழு பிரஜையாக மாறியதற்கு பிறகு அவனுடைய ஆறா கிட்ட குருவாலே நெருங்க முடியல. குரு திரும்புற திசையெல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. குரு எந்த திசையில இருக்காரோ அந்த திசையில அவனுடைய பார்வை இருக்கு. இதை பார்த்த குரு அப்படியே அவனை தொடர்ந்து அந்த நிலையில இருக்கிறத, முழு பிரஜையாக மாறிவிட்டதை பார்த்து அவனை 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படியே இருந்துகிட்டு இருக்கான். நெருங்கவே முடியல அவன் ஆறாவுக்குள்ள, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு குரு அவனை அன்போடு அழைக்கின்றார். அவர் அவனை தேடி அவனை தாக்க முயற்சிக்கவில்லை, அவனை அன்போடு அழைக்கின்றார். அன்போடு அழைத்து அவனுக்கு ஆசி கூறுகிறார். ஆசி கூறி சொல்கின்றார், உன்னை விட சிறந்த ஆள் யாரும் இல்லை இந்த தேசத்தை பரிபாலனம் செய்வதற்கு, ஆட்சி புரிவதற்கு. இந்த கிங்டம்க்கு நீதான் சிறந்த அரசனா இருப்ப, என்னுடைய அநேக ஆசிகளை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல, அப்பா அனுப்பின பேப்பர்ல, இவனை விட இந்த தேசத்தை ஆள்வதற்கு சிறந்த அரசன் யாரும் இருக்க முடியாது, தைரியமாக இவனிடத்திலே நீங்கள் ராஜாங்க பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், வெளியுள்ளே உள்ள ராஜாங்கம் மட்டுமல்ல, இறைவனுடைய ராஜாங்கத்திலே நுழைவதற்கும் இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. அஞ்ஞானம் என்ற இருளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருளிலிருந்து நாம் விலக வேண்டும். இல்யூஷன், ஹேட்ரேட், ஜெலஸ், வேனிட்டி, வெஞ்சன்ஸ், ஆங்கர், இதெல்லாம் டார்க்னஸ். இந்த டார்க்னஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். டார்க்னஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பியூர் அவேர்னஸ் ஆகும்போது உள்ளுக்குள்ள இன்னர் லைட் இலுமினேட் ஆகும். அந்த இன்னர் லைட் இலுமினேட் ஆனதுக்கு பிறகு மறந்து கூட நம்மளால யாருக்கும் தீங்கு நினைக்க முடியாத நிலைக்கு உயர்ந்துருவோம். அந்த பரிபக்குவ நிலை, அந்த பரிசுத்த நிலையிலே பரோபகார செயல் நம்மிடத்திலே வெளிப்படும். நாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் ஒரு உன்னதமான வாழ்வு. அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு, வேண்டாத எண்ணங்கள் மறைவதற்கு நமக்கு முழு பிரஜை தேவைப்படுகிறது, முழு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அந்த முழு விழிப்புணர்வை நாம் வளர்த்து கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னது போல வாழ்வாங்கு வாழ்வதற்கான பயிற்சியை பெற்று மேன்மை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசி பாட்காஸ்ட் என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியிலே வியாழந்தோறும் பங்கேற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உன்னதமான வாழ்வு பெற இறை சக்தி துணை புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். Asi Podcast by M.S. Ravishankar Raja.